துலாம் ராசி நண்பர்களே, குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசி மேலே விட போகிறது. குடும்ப தன வாக்குஸ்தானம் 10ல் வரும்போது பதவி பறிபோகும்னு ஒரு பழமொழின்னு சொல்லுவோம். சுகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், மண் மனை வாகன யோகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறுவதற்கு எந்த வேலைக்கு வேணாலும் மாறலாம், நீங்கள் எந்த காரியங்கள் வேணால் செய்யலாம். அப்படி உங்களுக்கு ஓப்பன் டிக்கெட்டாக இருக்குது. அதனால் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் கொஞ்சம் உங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வெற்றியை மட்டும் இலக்காக கொள்வது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய பயன்களாக பலன்களாக பெறக்கூடிய காலகட்டங்கள் இது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த ஸ்லோகமே குருவுடைய ஸ்லோகம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறதும் குரு பெயர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுன ராசியிலேருந்து இப்போ கடக ராசிக்குள்ளே வரப்போகிறார். இந்த நிலைக்கு வரும்போது உச்சம் அப்படிங்கிற இடத்தை பெற போகிறார். 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. இந்த நிகழ்வினால் நமக்கு எல்லாருக்கும் நன்மைகள் என்ன, ஏதான போராட்டம் உண்டா, கலக்கங்கள் உண்டா, கலகம் உண்டா அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். குரு பெயரை தான் ஏன் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, குரு ஒரு சுப கிரகம், பெரிய கிரகம், தன்னுடைய செயலை தீர்மானமாக செய்யக்கூடிய கிரகம், தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவை பற்றிய விஷயங்கள் இந்த குருவினாலும், திருமணம் என்ற மங்கள காரியமும், திருமணத்தை தொடர்ந்து வரக்கூடிய வாரிசு என்கிற குழந்தை பாக்கியங்களையும் இந்த குரு நிர்ணயம் பண்ணுகிறார். ஒருத்தர் நல்ல படிப்புடன் அறிவும் கல்வியும் செல்வமும் சிறந்து இருப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்துகிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லுவோம். தன் பார்வையாலேயே குரு கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வைகாசி 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்குள்ளே இரவு 1:50 பெயர்கிறார். அப்படி பெயரும்போது புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் சாரத்தில் வந்து நிற்பார். சிறிது சிறிதாக ஒரு பூசம் போவார். அப்புறம் ஆயில்யம் முடித்து இந்த சிம்மராசிக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதிசாரம் அப்படின்னு இந்த பீரியட்லேயே வேகமாக சிம்மராசிக்குள்ளே சென்று விட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ், அது பேர் வக்கரம்னு பேர், வக்கரகதியை அடைந்து கடகராசிக்கு வந்து சேருவார். 14/4/2027 வரை இந்த வக்கரகதியிலும் திருப்பி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நான் டேட்லாம் சொல்கிறேன், நுரிச்சு வச்சுக்கோங்க. 1/6/2026 இரவு 1:50 சூரிய உதயாதி நாழி 49.44 திருக்கணித பிரகாரம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 சூரிய உதயாதி 14:33 அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை 1:32 இரவு சூரிய உதயாதி 46.55 நாழிக்கு வக்கரகதியிலே சிம்மத்திலே திரும்பி வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி இவருடைய இந்த மொமெண்டம் எப்படி இருக்க போகிறது ஒரு ராசிக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து காண போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, எதையுமே அளந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு இதுநாள் வரையும் குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார். இந்த நிலை மாறி கடகராசியிலே வந்து உச்சம் பெறக்கூடியதானது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதனாலே புதிய பரிமாணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாரா, நல்லது நடக்குமா, என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பார்க்க போகிறோம். குரு எப்பவுமே விரிவாக்கத்தை செய்யக்கூடியவர். 10ல் வரும்போது பதவி பறிபோகும்னு ஒரு பழமொழின்னு சொல்லுவோம். பதவி பறிபோகிறதுலாம் போகாது, பதவி மாற்றங்கள் வரும்.
வேலைகளே புதிய முயற்சிகளினால் செய்யக்கூடிய மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசி மேலே விழப்போகிறது. குடும்ப தன வாக்குஸ்தானம். நீங்கள் சொல்கிற சொல் கரெக்டாக இருக்கும். அந்த பேச்சாற்றலினால் வரக்கூடிய மூலதனமான அந்த பேச்சு உங்களுக்கு வாய்ப்பான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் வெற்றி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் ராசியின் 4ஆம் இடமான மகர ராசியை பார்க்க போகிறார். இந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அங்கேயும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள், சுகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், மனை வாகன யோகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், மனைவி குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள். அது மட்டுமல்ல, தாயாரின் அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான கூடுதல் சிறப்பையும் இந்த உச்ச பெறக்கூடிய குரு உங்களுக்கு தர இருக்கிறார். குருவினுடைய பார்வை சனி பகவான் உங்கள் யோகக்காரகன் மீனராசியில் இருக்க அவரை இந்த 6ஆம் இடத்துல பார்க்க போகிறார். குரு 2 யோகக்காரகனும் பார்த்துக்கிறாங்க. அப்போ மல்டிஃபோல்டு பெனிஃபிட்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு கொடுத்த காசெல்லாம் திரும்பி வந்துடும். முதன்மையான ஆரோக்கியத்தை பெறக்கூடிய சூழ்நிலையும், எந்த விதமான வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுத்து விடுவார். அப்போ சத்ருக்கள் விலகிவிட்டு வாழ்க்கையிலே பாதைகள் கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். பாதை வகுத்த பின்னும் பயந்தென்ன லாபம்னு இன்றைக்கி தைரியமாக போக ஆரம்பிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த குரு உங்களுக்கு இந்த மீனராசியை பார்ப்பதனாலே வகுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடிகிறது. அப்போது குருவினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கா சார் அப்படின்னா யோகமாக இருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவு விடாமல் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இந்த காலகட்டங்களில் வீடு மனை வாகனம் திருமண தொடர்பான தடைகள் நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், சுப செலவுகள் நிறைய இருக்கும். அந்த செலவுகளில் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுங்கள். தண்ட செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எல்லாரும் நிறைய பேர் கலந்து கொள்ளும்போது சில ஏமாற்றுக்காரர்களும் வந்து விடுவார்கள். இவர்களை கொஞ்சம் நிறை பார்த்து எடுத்து அவங்கள தள்ளி ஒதுக்கிடணும். இந்த அன்னப்பறவை எப்படி பாலும் தண்ணியும் பிரிக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பிரித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை மனதில் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், காலையில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஆரம்பித்த பிறகு அந்த நாள் ஆரம்பிங்க. 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் அதுக்கான டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டிசிஷன் எடுங்க. அவசரப்பட்டு டிசிஷன் எடுத்து மாட்டிக்காமல் நிதானித்து காரியங்கள் செய்தால் இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குடும்ப சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுங்க. டக்குன்னு சிங்கிள் டிசிஷனாக எடுக்காதீங்க. கொஞ்சம் பேசுங்க. ஃபேமிலியில் பேசின பிறகு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. தந்தை தாய்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்கிறேன், கணவன் மனைவிகிட்ட கேட்டுக்கிட்டு செய்கிறேன், குழந்தைகளோடு பேசிட்டு சொல்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அந்த நேரத்தில் அதை டிசிஷன் கொடுக்காம அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க. இந்த மட்டும் காஷனாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையாக முடியும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த 1/6/2026 குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். குரு மிதுன ராசியில் இருக்கும்போது உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடமான துலா ராசியையும் உங்கள் ராசியின் குடும்பஸ்தானமான தனுசு ராசியும் பார்த்து கொண்டிருந்தார். அதுபோல் கும்பராசியை பார்த்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றங்களை அந்த உச்சம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளே செல்லும்போது கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதும், இந்த நாளில் உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது. குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால என்ன ஆகும், குரு உங்கள் ராசியை பார்ப்பதனால எதையும் விரிவாக திங்க் பண்ண சொல்வார். ஆழ்ந்து அகன்று பெருக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலையை மனதிலே கொடுப்பார். ஆராய்தல் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். தேடல் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய கொடுப்பார். அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வந்து நிற்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை, அந்த பார்வையானது எதையுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். எப்படி நமக்கு அப்பா கையை பிடிச்சிட்டு நமக்கு எல்லா விஷயங்களும் உலகத்தை அனுபவங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உங்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியினுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார்.
முயற்சி ஸ்தானம்ங்கிறது மகர ராசி. அங்கே பார்வை வைக்கிறதுனால எதையுமே தெளிவாக செய்யறதுக்கு, தைரியத்தோடு செய்யறதுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்போது தைரியத்தோட வேகத்தோட எல்லாத்தையும் விவேகமாக செய்யும்போது வெற்றி நிச்சயம் உண்டு. அதனால் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இந்த பீரியட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. சகோதரர்கள் மூலிமா நல்ல இணக்கமான சூழ்நிலை, அவர்களுடைய அதுவும் முக்கியமாக இளைய சகோதரர் மூலிமா நல்ல ஒரு பலன், அவர்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ரெஃப்ளெக்டட் பெனிஃபிட்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளர இந்த குருவின் பார்வை வரப்போகிறது. குருவின் பார்வை இந்த 5ஆம் இடத்தின் மேலே வழுவதனாலே குழந்தைகள் மேலே, அந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. குழந்தை படிக்க மாட்டேங்கிறா, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கோ தெரியல, இவங்களுடைய லைஃப்னால் நம்ம மனசு உடஞ்சி போகுது அப்படின்னு நிறைய கால்குலேட்டிவ் மைண்ட் செட் இருந்தது இல்லையா? இப்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு பலன்களை பார்க்க போகிறோம், அவர்களுக்கும் வாழ்வு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு நன்மையாக அமையப் போகிறது. அதனால் குரு இந்த இடத்துலையும் ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகிறார் தெரிகிறது. ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் மொமெண்டம் கிடைக்கிறது. குருவுடைய இந்த உங்கள் ராசியை பார்ப்பது 1, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பது, 5ஆம் இடமான குழந்தைகள் ஸ்தானம், அறிவு ஸ்தானம், யூகஸ்தானத்தை பார்ப்பது, தன்னுடைய இடமான 9ஆம் இடத்தை பார்ப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணங்களை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் வளர்த்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் மட்டும் வளர்ந்தால் போகாது, எல்லாரையும் வளர்க்கணும் அப்படிங்கிற பொது எண்ணத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய ப்ளஸ்ஸாக மாறும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பலிதமாக மாறக்கூடிய ஒரு நல்ல பீரியடில் காலெடுத்து வைக்கிறீங்க. அதனால் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் உங்களை வந்து சேரப்போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஐயம் வேண்டாம். பலருக்கு குழந்தை தடை அப்படின்னு இருந்தது, இந்த குழந்தை தடை குழந்தை பாக்கியமாக மாறிவிடும். அதுபோல் திருமணங்கள் நடக்கவில்லை அப்படின்னு எண்ணங்களுள்ள திருமணத்துக்கான வாய்ப்புகள், 2ஆம் திருமணம் போன்ற விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள், அதுபோல் வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலியமாக லாபத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு லாபம், கோவில் குளங்களெல்லாம் நல்லா புனர் பண்ணி அது கும்பாபிஷேகம் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் போன்றவைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதிலே உங்களுடைய தனித்துவத்தினால் வரக்கூடிய ஒரு கௌரவம், அந்தஸ்து போன்றவைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு திருப்தியாகவும் மன நிறைவாகவும் குருவின் அருளால் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் 9ஆம் இடத்துக்காரர் நீங்கள். இங்கே இருந்து கொண்டு பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான், புரியாமலே இருப்பான் ஒருவன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடு. உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் புரிந்து கொள்வதற்கு முடியாது. அப்படி வெளிக்காட்டி கொள்ளாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்கள் ராசியே நேராக பார்த்து கொண்டிருந்த உங்கள் ராசிநாதனான குரு கடக ராசியிலே உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியின் அஷ்டமத்தில் வந்து அமர்கிறார். அஷ்டமத்தில் வந்து அமர்ந்துட்டால் என்ன கட்டம் வரப்போகிறதா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லலாம். தன்னுடைய பார்வையை குடும்ப தன வாக்குஸ்தானமான மகர ராசி மேலும், தன விரயஸ்தானமான 12ஆம் ராசியான விருச்சிக ராசி மேலே வைக்கிறார். அதுபோல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேலே மீன ராசியின் மேலே வைக்கிறார். இப்போ 4, 8, 12 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அழகாக செட்டாக இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டார். இந்த இப்போ 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்னா எதிர்பாராத தனவரவு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பண வரவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுல சுப விரயமாக மாற்றுவார் அப்படிங்கிறதும், குடும்பம் தொடர்பான விரயங்களாக மாறுவதனாலே டெஃபினட்டாக சுப விரயங்கள் முக்கியமானது கல்யாண விஷயங்கள். அந்த கல்யாண விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்க தெரிகிறது. அது மட்டும் இல்லை, சுகங்களை கொண்ட விஷயங்களிலே முக்கியமாக இந்த வீடு மனை வாகனங்களிலே மாற்றங்களை கொடுக்க வேண்டும். ஏதானும் கொஞ்சம் விற்று வாங்கலான்னு எண்ணங்கள், புதுசாக வாங்கிடலாம் சார், அதுக்கு அப்புறமா இன்னொன்று விற்றுக்கலாம் சார் அப்படின்னு ஒரு எண்ணங்கள்,
இல்லை இந்த காரை கொடுத்துட்டு வேறு கார் வாங்கிக்கலாம், செடான் ஒன்று வாங்கலாம் அப்படின்லாம் ஒரு எண்ணம். இல்லை செடான் வேணாம், அதை விட இன்னும் கொஞ்சம் லக்ஸரி ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இப்படி கொஞ்சம் சுகத்தின் அடிப்படையிலே சில முன்னேற்றங்களையும் கொடுக்கும். தாய் வழியிலே அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் செய்யக்கூடியது, அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கான வாய்ப்புகளையும் செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர்களுடைய சுகத்தை பார்த்து திருப்தி அடையக்கூடிய மனநிலை. சனி பகவான் அந்த மீனராசியில் இருப்பதனாலே கர்ம காரியங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது. அதனால் குருவுடைய இந்த அஷ்டமம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டினால் வரக்கூடியதும் உண்டு அப்படிங்கிறது மறைமுகமாக தெரிகிறது. கொஞ்சம் அதுலேயும் கவனமாக இருப்பது நல்லது. 2ஆம் இடத்திலே பார்வை பதிப்பதனாலே வாக்கு சாதுரியமாக பல காரியங்கள் செய்வீர்கள். அதில் உங்களுக்கு நல்ல செயல்களும் நல்ல செயல்களும் செய்யும்போது டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் உண்டு. பண வரவுக்கான தடையின்றி ஒரு வாழ்க்கை அமையும். கொஞ்சம் ஏறுமாறாக பண்ணினோம்னா அதுக்கான அடியும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்ல கரெக்டாக காப்பாற்றிக்கிடுங்க. இல்லைன்னா தப்பாயினா ஒரு ரிசல்ட்டையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற காஷனும் இருக்குது. தெரிந்த தொழிலை செய்வது நல்லது. தெரியாத புதிய முதலீடுகள் வேண்டாம். அவசரமாக அவன் சொன்னால் இவன் சொன்னால் இதில் போட்டால் 2 வருது 4 வருதுன்னு சொல்லிட்டு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டீர்களால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிக்கலாக மாறிவிடும். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. நண்பர்கள் அப்படிங்கிற உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களே, புதிதாக அறிமுகம் இல்லாதவர்களை உங்கள் கூட்டு தொழிலிலே சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அவர்களால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருந்தீங்கன்னா நல்லது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதையும் உங்களோட கலந்து பேசிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்தலோடு தெரிந்து கொண்டு செய்த காரியங்கள் உங்களுக்கு நியாயமான பலனை கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலும் உண்டு. அப்படின்னால சற்றே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை தரட்டும், நல்லது நடக்கும் என்று நினைப்போம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, எந்த நிலையிலையும் உங்களுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து முயன்று கொண்டு அதிலே வெற்றி காண்பவர்கள். உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துக்காரரும் 3ஆம் இடத்துக்காரமான குரு 6ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு செல்கிறார். அங்கே உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலை 1ஆம் தேதி ஜூன் அன்று நடக்கிறது. இப்படி சமசப்தமமாக அவர் உச்சம் பெறுவதனாலே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குருவின் பார்வையானது லாபஸ்தானமான விருச்சிக ராசி மேலே விழப்போகிறது. உங்கள் ராசியின் மேலே விழப்போகிறது. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான மீன ராசியின் மேலே உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய சனியின் மேலேயே விழப்போகிறது. இப்போ இன்னும் கூடுதலாக உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னா, இந்த 3-11 அப்படின்றது முயற்சியின் மூலியமாக வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றிகளாக மாறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார். உங்கள் மூலியமாக அந்த காரியங்களை செய்ய போகிறார் இந்த குரு. அதுவும் 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். ஒற்றுமையோடு மனநிலையை கொண்டு கணவன் மனைவிகள் வெற்றிகளுடன் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை இது. அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு நீங்கள் காரியங்கள் செய்தீர்களானால் டெஃபினட்டாக வெற்றி உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய பார்ட்னர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவுட்லைனாக பணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு, நிறைய முயற்சி, தன்னம்பிக்கை தளர விடாமல் வைராக்கியத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய வளர்ச்சிக்கு புதிய பாதை அமைப்பதாக அமையும். அது மட்டும் இல்லை, இது நாள் வரைக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கல்யாணத்திற்கான வாய்ப்புகள். ஜாதகருக்கும் கல்யாணம், ஜாதகருடைய குழந்தைகள் இருந்தாங்க கல்யாண வயதில், அவங்களுக்கும் கல்யாண தடைகள் இருந்தால் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தை பேருக்கான வாய்ப்புகள், இப்படி நல்ல செல்வ பலமும் மக்கட்பேரும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த
குரு உச்சம் பெற்று இருப்பது மட்டுமல்லாமல் அவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே சென்று திருப்பி அவங்க வரப்போகிறார். இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு லாபத்தை தான் தரப்போகிறது அப்படின்னு தெரிகிறது. அப்போ எல்லா விதத்திலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பண்டில் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி கொடுக்க இருக்கு. அப்போ தைரியமாக புதிய தொழில் செய்கிறதா தான் செய்யுங்க. வளர்ச்சிக்கான பாதைக்கெல்லாம் வழிவகுங்க. உங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரிந்த தொழிலை செய்யுங்க. அடுத்தவங்ககிட்ட கேட்டு செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்ட்ராங் எதுலன்னு பாருங்கள், அந்த தொழில் உங்களுக்கு டெஃபினட்டாக வெற்றி தரும். மற்றவங்களோட கூட்டம் செய்யும்போது அவங்களுக்கு தெரிந்த தொழில் சார், நான் கொஞ்சம் கூட போய் சேர்ந்துக்கிறேன், அது வேண்டாம், கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கால்குலேட் ரிஸ்க் எடுங்க. உங்கள் ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான்னு அந்த ரிசல்ட் ஓரியன்டுக்கு போங்க. எந்த வேலைக்கு வேணாலும் மாறலாம், நீங்கள் எந்த காரியங்கள் வேணால் செய்யலாம், அப்படி உங்களுக்கு ஓப்பன் டிக்கெட்டாக இருக்குது. அதனால் தைரியமாக எல்லா காரியம் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. தைரியம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதிய முதலீடுகள் மட்டும் இல்லாமல் தெரிந்த முதலீடுகள் செய்வது, இது எல்லாமே குழப்பம் இல்லாமல் பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு தெரிகிறது. அதனால் உங்களுக்கு ஒரு ராஜபாட்டை கிடைத்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் லாபஸ்தானத்துக்குரியவர் நீங்கள். உங்களுக்கு மீனராசிக்குரிய அதிபதி குரு, அதுபோல் தனுசு ராசிக்குரியவர், உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குரியவரும் இந்த குரு. அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். இப்பொழுது உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசியினுடைய குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார் 6ஆம் இடத்திலிருந்து. இந்த 6ஆம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம்னு பேர். இந்த சத்ருஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது ஆரோக்கிய குறைபாடுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் காஷனாக உங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. இப்போவே நீங்கள் பிபி, சுகர் எல்லாத்தையும் பாடி மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் செக்கப்லாம் பார்த்துக்கிறது நல்லது. எதையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையும் ஹேண்டில் பண்ணுங்கள். வேகம் காட்டாதீங்க, விவேகம் காட்டுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதையும் டேக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும். ஏன்னா விரயஸ்தானத்தை பார்க்கும்போது தேவையற்ற செலவுகளை கொடுத்து விடுவார். தொழில் ஸ்தானத்தில் பார்ப்பது ஓகே, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பயணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இங்கே அங்கே அலைச்சல்னால கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு புதுசாக பதவி கிடைக்குமா அப்படின்னா அடுத்தவருடைய ட்ரபுள் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் டைரெக்டாக உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைனா இடப்பெயர்ச்சிகள் உண்டு. பண வரவுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குன்னா, தனகாரங்கனான குருவு தன்னுடைய பார்வையை தனஸ்தானமான மீனராசியில் மேலே வைக்கிறார். அதனால் பண வரவுக்கு உண்டு. அங்கே ஏற்கனவே நம்ம ராசிநாதனே சனி பகவானே உட்காந்துருக்காங்க, 2 பேரும் ஒன்றா பார்த்துக்கிறாங்க. அதனால் நியாயமான பணங்கள் உண்டு. எதிர்பாராத பணங்கள்லாம் இல்லை. என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலைக்கேற்ற கூலின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டிட்டர்மைண்டு கால்குலேட்டிவ் மணி வில் பி தேர். அது மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த 12ஆம் இடத்தின் மேலே பார்வை நிறைய சுப செலவுகளை மார்க் பண்ணி வைக்கும். நமக்கு என்ன மாதிரி சுப செலவுகள்? டெஃபினட்டாக கல்யாண விஷயங்கள், குழந்தை பேர். இந்த சுப செலவுகள் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அதிசாரமாக போய் திருப்பி வரக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு போய் திருப்பி கடகராசிக்கு வருவார். இப்படி பண்ணுறதுனால எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபமான செலவுகளை முதல்ல சுபரேவர், இவர் சுபமானவர் அப்படிங்கிறனால சுப செலவுகளை அதிகமாக கொண்டு அதை நிறைய கொடுப்பார். அதனால் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாகி குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறதுல திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலை நிறைய விஷயத்தில்
வெளிநாட்டுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகங்களும் உண்டு. கோவில் குளம்லாம் போய் அப்படி போயிட்டு வரணும், கொஞ்சம் பயணங்கள் எல்லாம் போயிட்டு வரணும்னு வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையும் காட்டும். இப்படி போகக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மன நிறைவு இருக்கும். ஆனால் அவசியம் இந்த மருத்துவ ரிலேட்டடான மெடிசின்ஸையும் கொஞ்சம் கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய் அது சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கூட்ட நெரிசல்கள் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. கீழே விழாமல் கை கால் அடிபடாமல் இருப்பதற்கு நல்லது. அது உங்களுக்கு நல்லது மட்டும் இல்லை, உணவு கரெக்டாக பார்த்துக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டு. இல்லைன்னா இதுவும் உங்களுக்கு சிக்கலை தரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு ராசி கட்டத்திலே கடைசி ஆனாலும் மற்றதற்காக முதல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உங்கள் ராசிநாதனானவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடமான யூகஸ்தானத்துக்குள்ளே செல்ல போகிறார். அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசியை பார்ப்பதனால் வரக்கூடிய லாபம் என்ன, உங்களுக்கு பலன்கள் என்ன இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். குரு தன் பார்வையின் கடாட்சத்தினாலே தான் லாபத்தை அதிகப்படுத்துவார்னு நமக்கு தெரியும். உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிற விருச்சிக ராசியையும் லாபம் என்கிற மகர ராசியும் உங்கள் ராசியான லக்னத்தையும் பார்க்கிறார். இப்படி அவர் பார்க்கும்போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. எந்த காரியம் செஞ்சாலும் பூர்ணத்துவமாக சில இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்னால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸு, இதெல்லாம் லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கிறது. நீங்கள் வெற்றியை மட்டும் இலக்காக கொள்வது மட்டும் இல்லை, எதையுமே வரக்கூடிய பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய பலன்களாக பெறக்கூடிய காலகட்டங்கள் இது. அதனால் தந்தை வழி உறவையும் தந்தையும் மதித்து நடப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. நீங்கள் பிணக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் அப்பா மேலே வச்சுக்கூடாது. அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே வரக்கூடிய லாபங்கள் நிறைய இருக்குது. அதனால் அவங்கள அப்படி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது நல்லது. வரக்கூடிய சொத்து விவகாரங்கள் விசேஷங்கள் எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சுக்கணும். டெய்லியே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுபோல் செய்கிற தொழிலில் நியாயமான லாபம் கிடைக்கும். லாபத்தை அதிகப்படுத்துவதற்காக கொஞ்சம் இல்லீகலாக போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே பெருசாக திங்க் பண்ணிவிட்டு அவஸ்தைப்படாமல் சுய தொழில் செய்வர் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டின்னு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கான எக்ஸ்போஷரை கொடுங்க. அடுத்தவர்கள் சொன்னார்கள்னு ஹியர்சேக்கில் வாங்கின்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. அது சிக்கலில் மாட்டிப்பீங்கன்னு தெரிகிறது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. எனக்கு தெரிந்த தொழிலை செய்வேன். பாரதி சொல்வார், எனக்கு தெரிந்த தொழில் கவிதை அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த தொழிலை நீங்கள் செய்வது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உங்கள் சொன்ன பேச்சு கேட்கும். அதுவும் உச்சத்தில் இருக்கும்போது நல்லது ஒரு வீரியத்துடன் 12 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு. அதனால் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நிறைய விஷயத்தில் ஆழ்ந்து அமைதியாக சிந்தித்து செயல்பட்டீர்களானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியின் போது குரு அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் குருனா தட்சிணாமூர்த்தின்னு எடுத்துப்பாங்க. அது சிவஸ்வரூபம். இந்த குரு பெயர்ச்சி நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்கிற வியாழன் என்கிற கிரகம் பெயர்கிறது. வியாழன் பெரிய கிரகம், பெரிய கோள். அந்த கிரக கூட்டத்திலேயே அந்த கிரகத்தின் பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்போது பரிகாரம் எப்படி பண்ணணுன்னாக்க, இந்த வியாழனுக்கான அர்ச்சனைகள் செய்வது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை செய்வது உசிதமானது. சரி, தட்சிணாமூர்த்தி சுவாமியை வச்சுருக்கிறாங்களே சார், எல்லா இடத்துலையும் ஆலங்குடியில் போனாலும் சரி, திட்டையில் போனாலும் சரி, அவர் தானே சார் வச்சுருக்கிறாங்கன்னா, சிவஸ்வரூபத்தை குருவாக நினைத்து கொண்டு, ஏன்னா அவர் மௌனம் வியாக்கியான, அவர் மௌனமாக இருந்து அவர் கீழே சனாதன முனிவர்கள் அமர்ந்து குருவாக அவர்களை நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே குருவை அவர்கள் வணங்குகிறார்கள் புரிந்து கொண்டோம்னா, தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை செய்வது, யாருக்கெல்லாம்
நம்ம பரிகாரம்னு 6, 8, 12 அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்த்தோமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த அர்ச்சனையை பண்ணிக்கொள்வது நல்லது. மற்ற நாளிலே ஆசிட்டிஸ் நம்ம குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் நல்ல பலனாகத்தான் மாறும். நான் குரு அங்கே போயெல்லாம் பார்க்க முடியலைனாலும் நமக்கு குரு எந்த தொழில் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்தான் குரு. வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லுவோம், இவர்களை குருவாக வைத்துக்கொள்வது. இல்லைன்னா சித்தர் பீடத்தில் சித்தர்கள் இருப்பார்கள் இல்லையா, இவர்களையும் குருவாக நினைத்து வழிபடும் போது அவர்களும் நமக்கு நல்லதொரு பலனை தருகிறார்கள். இந்த குரு பெயர்ச்சியின் போது முடிந்தவரை மஞ்சள் கலரில் கர்ச்சிப்பான வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடி துடைக்கிற துணியெல்லாம் பார்த்தா கூட மஞ்சள் கலராக இருக்கும். அந்த மாதிரியில் வச்சுக்கிட்டா கூட அதுவுமே குரு கடாட்சத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனால் இந்த குரு உங்களுக்கு நன்மையை பலவாறு பன்மையுடன் செய்யட்டும். நல்லது நடக்கட்டும். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.